புதிய பயங்கரவாத சட்டத்திற்கு ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் எதிர்ப்பு. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் துஷ்பிரயோகங்கள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு அந்த அமைப்பு சுட்டிக்காட்டுவது யாதெனில், இந்த புதிய சட்ட மூலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்பதாகும். இது GSP+ வரி சலுகையை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வழங்கிய மனித உரிமைகள் பாதுகாப்பு உடன்பாடுகளுக்கு அமைவானது அல்ல எனவும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு கூறியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட அனைத்து அடக்குமுறை செயற்பாடுகளையும் ஒழிப்பதற்கும் மக்களின் சிவில் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கும் தற்போதைய அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆயினும் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான சட்டமூலத்தின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு நிகரான பல ஏற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் ஆசிய பிராந்திய பிரதி பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை பயன்படுத்தி தமிழ், முஸ்லிம் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் உள்ளிட்ட அரசாங்க எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமையை மீறல் சம்பவங்கள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளதுடன் அது தற்போதைய அரசாங்கத்தில் கீழும் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.